இது நம்ம ஃபேமிலி. அண்மை செய்தி. பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்கள் பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பிக்கும் போது மருத்துவமனை சான்றிதழை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற விதியை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பிக்கும் போது அறுவை சிகிச்சையின் போது செய்து கொண்ட மருத்துவமனையின் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று பாஸ்போர்ட் விதியில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விதியை எதிர்த்து மயிலாப்பூரை சேர்ந்த ஒரு அரசு சாரா அமைப்பை சேர்ந்த சிவகுமார் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த மனுவில் இந்த விதி என்பது அரசியலமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய சம உரிமைக்கு எதிரானது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்பதால் இந்த விதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இயற்கையிலேயே மூன்றாம் பாலினத்தவராக இருந்தால் அவருக்கு இந்த விதி பொருந்தாது என்றும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மூலமாக மூன்றாம் பாலினத்தவராக மாறியவரை பொறுத்த வரைக்கும் இந்த சான்றிதழ் என்பது கட்டாயம் என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.